அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தது, அதே மாதிரி மார்க் இப்போ வெளியிட்ருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இப்போது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் யூஜி பிடி அண்ட் பிஆர்டி தேர்வு விண்ணப்பித்தவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,405 பேர். இந்த தேர்வு எழுதியவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,136 பேர். இந்த தேர்வு எழுதாதவங்க 1,349 பேர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மொத்தமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏ அண்டு பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து வெற்றி பெற்றவர்கள் 37,315 பேர். இப்போ கால்ஃபர் வரப்போ 2,222 வேக்கண்ட் இருந்தது. அதுக்கு அடுத்தது 360 வேக்கண்ட்டை ஆட் பண்ணாங்க. மீண்டும் 610 வேக்கண்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இப்போ காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3,192 வேக்கண்ட்டு. ஸோ இதுக்கு பிறகும் கூடுதலாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்கிற இந்த தருணத்தில் 3,192 வேக்கண்ட்டு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,049 பேர். இப்போது மொத்த வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 518 காலி பணியிடங்கள் 518 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 7,049 பேர் தமிழில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கிலீஷில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9,431 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் எவ்வளோன்னா இங்கிலீஷில் 377 காலி பணியிடங்கள். அதே போல் மேக்ஸில் இருக்கிறதுலே அதிகமாக பாஸ் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் எதுனா மேக்ஸ் தான். அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடம் இங்கிலீஷ், அதுக்கு அடுத்தது தமிழ். ஸோ மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழில் தான் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 12,730 பேர். இதில் இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோன்னா 355. அதே போல் ஃபிசிக்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிகவும் குறைவாக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2,697 பேர். இந்த தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான மாணவர்கள் மட்டும்தான் ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2,697 பேர். ஆனால் மொத்த வேக்கண்ட் எவ்வளோன்னா 416 வேக்கண்ட்டு. அதே போல் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2,803 பேர். மொத்த வேக்கண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 409 வேக்கண்ட்டு. அதே போல் பாட்டனியில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிக குறைவான மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, 357 பேர். அங்கே வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னா 202 பேர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 357 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 202 பேர் வேக்கண்ட் காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 75% பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் பாட்னியில் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஜுவாலஜிலையும் குறைவான மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர்னா 458 பேர். வேக்கண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 190 காலி பணியிடங்கள் 190. ஸோ இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா 1:2.25 அப்படின்ற ரேஞ்சில் இப்போ ஒரு போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 பேர் போட்டியிருக்காங்க. ஸோ அப்போ 50% பாஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1,605 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயுமே குறைவான மாணவர்கள் தான். பட் வேக்கண்ட் 554. மொத்த காலி பணியிடங்கள் 554. ஸோ இப்போ 1:3 அப்படின்ற ரேஷியோவில் இது போஸ்டிங் போயிடலாம். ஸோ இப்போ இருக்கிறதுலே அதிகமான வேக்கண்ட் போஸ்டிங் காலி பணியிடங்கள் எந்த சப்ஜெக்ட் இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் 554. அதே போல் 518 தமிழில். இந்த 2 சப்ஜெக்ட் தான் 500க்கு மேலே வேக்கண்ட் இருக்கிற சப்ஜெக்ட். அதேமாதிரி ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா மொத்த பாஸ் பண்ணது 182 பேர். வேக்கண்ட் 174 வேக்கண்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் 95%க்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தமாக 182 காலி பணி 174 காலி பணியிடங்களுக்கு 182 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாட்னியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் ஓசிக்கு 60%, அதாவது 45% எடுத்திருந்தால் பாஸும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் 45% எடுத்தால் பாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது 30%, 30%னா 45 மார்க் மேலே. அதே மாதிரி ஓசி 40
பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% 60 மார்க் மேலே, ஓசியாக இருந்தால் 60க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது அடுத்தடுத்து உங்களுக்கு பதிவில் நான் பதிவிடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிக் அகாடமி 1998 முதல் இயங்கி வரும் கல்வி நிறுவனம். இதில் 2001 UGTRB பார்த்திங்கன்னா 2001 to 2007 வரைக்கும் நடந்தது. அதுக்கு பிறகு 2011, 12, 13 டெட் வச்சு அந்த UGTRB இல்லாத டேட்டா 2011, 12, 13 போஸ்டிங் போட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு இவ்வளோ நாள் ஒரு 10 வருஷம் கழித்து 11வது வருஷமாக மீண்டும் யூஜி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த யூஜி பொறுத்த வரைக்கும் யூனிக் அகாடமியில் ஏற்கனவே படித்தவங்க 12,000 பேர் டீச்சராக இருக்காங்க, 6,000 பேர் HMHமாக இருக்காங்க. ஸோ இதில் கிடைச்சவங்க சந்தோஷமாக நீங்கள் போஸ்டிங் ஜாயின் பண்ணலாம். கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மீண்டும் இனிமேல் வந்து கால்ஃபர் வந்து போஸ்டிங் போடுறாங்கன்ற நிலை வந்துருச்சு. அதனால் தொடர்ந்து படிங்க. அதற்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் இருக்குது. வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் பேட்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்படலாம். அதே மாதிரி பிஜி முடிச்சிருக்கவங்க பிஜிக்கான கால்ஃபரும் வெகு விரைவில் வர உள்ளது. ஸோ இது கிடச்சி இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். கிடைச்சவங்களுக்கு அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ்லாம் ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.